أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. صدق الله العلي العظيم. وبسند المتصل مني للإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا أبو العاصم بن ضحاك عن زكريا بن إسحاق عن يحيى بن عبد الله بن صيفي عن أبي معبد عن ابن عباس رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم بعث معاذا إلى اليمن فقال ادعهم إلى شهادة أن لا إله إلا الله وأني رسول الله فإنهم أطاعوا لذلك فأعلمهم أن الله قد افترض عليهم 5 صلوات في كل يوم وليلة فإنهم أطاعوا لذلك فأعلمهم أن الله افترض عليهم صدقة في أموالهم تؤخذ من أغنيائهم وترد على فقرائهم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்த மர்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கியிருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதனுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி 1,24,000 நபிமார்களை சாறை சாறையாக அல்லாஹ் அனுப்பி கொண்டிருந்தான். உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கௌம் சமுதாயத்தையும் ஏற்படுத்தி வைத்திருந்தான். அந்த ரீதியில் கடைசியாக வந்த நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒதுக்கிய சமுதாயம் இந்த சமுதாயம் தான். நபி அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போறது கிடையாது. இந்த சமுதாயத்திற்கு பிறகு இன்னொரு நபியுடைய சமுதாயம் வரப்போவது கிடையாது. உலகம் அழியும் வரை வரக்கூடிய அனைவரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து 1400 வருடங்கள் ஆகிவிட்டன. நபி அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போறதில்லை. நபி அவர்கள் மரணித்ததற்கு பிறகு கியாமத்துடைய நாள் வரை யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கு நேர் வழி காட்டியாக அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை தந்திருக்கிறான். குர்ஆன் அது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. எல்லா விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ள தெளிவாக குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். குர்ஆன் ஹுதல்லில் முத்தகீன், தக்வா அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கிறது. இந்த குர்ஆனை பின்பற்றினால் அவர் நேர்வழி அடைவார், உலகத்திலே நிம்மதியாக வாழ்வார், மறுமையுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறிவிடும். குர்ஆனை புறக்கணித்தார், இஸ்லாத்தை விட்டே அவர் வெளியே சென்று விடுவார், அவருடைய முடிவு பயங்கரமாக மாறிவிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல விடயத்தையும் சொல்லியிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலாஸத்துன் மக்ரூனத்துன் பி ஸலாஸத்தின், 3 விடயங்களை 3 விடயத்தோடு இணைத்து குர்ஆனிலே கூறுகிறான். 3 இடங்கள்ல 2 விஷயமாக அல்லாஹ் ஜாயின் பண்ணி சொல்றான். அதிலே ஒரு விடயத்தை மட்டும் எடுத்து நடந்து மற்றதை விட்டுவிட்டால் இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
இரண்டையும் செய்ய வேண்டும். இந்த இரண்டு அமல்கள் நம்முடைய இரண்டு கண்களை போல, இரண்டு கண்கள் இருந்தால்தான் கண்ணியமானவர்களை, பார்வை சீராக இருந்தால்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமும் தெளிவாக தெரியும். பார்வையில குறைபாடு, ஒரு கண்ணு மட்டும் தான் விளங்குதா, அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, சீராக ஒரு விடயத்தை பார்க்க முடியாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று இடங்கள்ல இரண்டு விடயத்தை ஜாயின் பண்ணி கூறுறான். முதலாவது என்ன? அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபடுங்க. அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார், நபி அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறாரா? இவரை யோசிக்கணும். இவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவது அல்லாஹ் கூறுகிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் நன்றி செலுத்துங்க, உங்களுடைய தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்துங்க. அல்லாஹுக்கு மட்டும் நன்றி செலுத்துகிறாய், தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தாவிட்டால் இவருடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மூன்றாவது இடத்தில் அல்லாஹ் கூறான், அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையையும் நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கன்றான். தொழுகையை மட்டும் ஒருத்தர் நிறைவேற்றுகிறார், ஜகாத் கடமை, ஜகாத் கடமையாக இருந்தும் ஜகாத்தை கொடுக்கவில்லையா, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜகாத்தை மட்டும் ஒருத்தர் கொடுக்கிறாரு, தொழுகிறார் இல்லையா, இவரையும் யோசிக்கணும் கண்ணியமானவர்களே. வசதி இருந்தால் ஜகாத் கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழக்கூடியவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருப்பதாக கூறுகிறானோ, தொழுதால் என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும், எப்படியாப்பட்ட பலன்களை இவர் இந்த உலகத்திலும் அடைந்து கொள்வார், மறுமையிலும் அடைந்து கொள்வார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களோ, இதே போல ஜகாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்குது. தொழாவிட்டால் எவ்வளவு பயங்கரமான தண்டனையோ, எவ்வளவு பாரதூரமான விடயமோ, உலகத்திலே எப்படி நெருக்கடியான வாழ்க்கை இவருக்கு ஏற்படுமோ, மறுமை நஷ்டமாக மாறுமோ என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, இதே போல ஜகாத் கொடுக்காமல் தடுப்பவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகள் வந்திருக்குது. கண்ணியமானவர்களே, ஜகாத் என்பது, ஜகாத் என்றால் என்ன? பரிசுத்தமாக கூடியது, வளரக்கூடியது என்று கருத்து. அப்படி என்றால் நாங்கள் ஜகாத் கொடுக்கும் பொழுது அந்த பணத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, இருந்ததை விட அல்லாஹ் அதிகரிக்க செய்கிறான். ஜகாத்துடைய கருத்து இதுதான் கண்ணியமானவர்களே. ஜகாத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கிறதோ, இதே போல மறுமுனையில எச்சரிக்கைகளும் வந்திருக்குது. தகுதியும் இருக்கக்கூடியவர், ஜகாத் யாருக்கெல்லாம் கடமையோ ஒவ்வொரு வருடமும் அவர் ஜகாத்துடைய அளவை பார்க்க வேண்டும். வியாபாரம் செய்பவரா, வியாபார பொருட்கொள்ள அவர் ஸ்டாக் எடுத்து பார்க்கணும், பார்த்து 2.5 வீதம் அவர் கொடுக்க வேண்டும். கால்நடைகள் வைத்திருந்தால் அவருக்கும் ஜகாத்துடைய சட்டங்கள் இருக்கின்றன. எல்லா விடயத்தையும் இந்த குறுகிய நேரத்திலே சொல்லிவிட முடியாது கண்ணியமானவர்களே. முக்கியமான விடயங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த ஜகாத் கொடுக்கிறதுனால என்ன கிடைக்கும்? தபரானியுடைய ரிவாயத் வருது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் தன்னுடைய சொத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்கிறாரு, இதனால் அவருக்கு என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தா ஜகாத்த மாலிஹி, யார் தன்னுடைய பணத்திலிருந்து ஜகாத்தை சரியான முறையிலே நிறைவேற்றுகிறாரோ, ஃபக்கத் ஸஹப அன்ஹு ஷர்ருஹு, அவரை விட்டு அந்த பணத்துடைய கெடுதிகளை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுகிறான். பணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதிகள் ஜகாத் கொடுக்கிறனால் இல்லாமலாக்கப்படுது. 2.5 வீதம் தான் கொடுக்கிறாரு, மீதி 97.5% சொத்துல அல்லாஹ் பரிசுத்தத்தை ஏற்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, இமாம் அபூ தாவூத் மராசீல்ல கொண்டு வராங்க, தபரானி பைஹக்கியுடைய ரிவாயத், ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, உங்களுடைய சொத்துக்களை ஜகாத்தின் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஜகாத் கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பணம் அழியாது, திருடு போகாது, மோசடி நடக்காது. ஜகாத்தை உரிய முறையில் நிறைவேற்றினால் அல்லாஹ் மிகுதமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாப்பான். உங்களிலே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சதக்கா தர்மத்தின் மூலமாக சிகிச்சை அளிங்க. சதக்காவின் மூலமாக அல்லாஹ் நோய்களை நிவர்த்தி செய்கிறான்.
வஸ்தக்பிலு அம்வாஜல் பலாஇ பித்துஆஇ வத்ததர்ரு. துஆவின் மூலமாக, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதின் மூலமாக சோதனை என்ற அலைகளை முன்னோக்குங்கள் தான். உங்களுடைய ஒரு சோதனை சொல்லல, கடல் அலைகள் எப்படி வந்து கொண்டே இருக்குமோ இதே போல மனிதர்களுக்கு சோதனைகள் அலை அலையாக வரும். இந்த சோதனைகளுடைய அலைகள் இல்லாமல் ஆகணுமா, அல்லாஹ்ட்ட கையேந்துங்கண்ணா. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், வரஹ்மதி வஸஅத் குல்ல ஷை ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயூதுன ஸகா. குர்ஆன் என்ன சொல்லுது? என்னுடைய ரஹ்மத்தை நான் யாருக்கு கொடுக்கிறேன் தெரியுமா? யார் அல்லாஹ்வை பயந்து உலகத்துல வாழ்றாங்களோ, இதே போல வயூதுன ஸகா, யார் ஜகாத்தை சரிவர நிறைவேற்றுகிறார்களோ இவர்களுக்கு என்னுடைய ரஹ்மத்தை நான் கொடுக்கிறேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒரு மூச்சு கூட விட முடியாது, ஒரு மூச்சை கூட உள்ளே இழுக்க முடியாது. எல்லாத்துக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத் தேவை. கண்ணியமானவர்களே, பஸாருடைய ரிவாயத், அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய இஸ்லாம் பூர்த்தியாகணுமா ஜகாத்தை கொடுங்க. வசதி இருந்தால் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஜகாத்தை மறுப்பதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கல்ல. ஜகாத்திலே ஒரு ரூபாய் கூட மறுக்க முடியாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலம் புகாரில ரிவாயத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால பல கூட்டங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு அப்படியே மதம் மாற ஆரம்பித்தார்கள். இன்னொரு சைடுல பொய் நபிகள் தோன்ற ஆரம்பித்தார்கள். மறுமுனையில ஜகாத்தை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? நபி அவர்களுடைய காலத்துல மட்டும் தான் ஜகாத் வாஜிப், இப்ப நபி அவங்களே இல்ல, நாங்க என்னத்துக்கு ஜகாத் கொடுக்கணும் என்று ஜகாத்தை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ல உகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகா. தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் மத்தியில் யார் பிரிவினையை ஏற்படுத்துகிறாரோ அவருடன் நான் தனியாக நின்று யுத்தம் செய்வேன். நபி அவர்களுடைய காலத்தில் ஜகாத் கொடுக்கும் பொழுது ஒட்டகத்துடைய அந்த மூக்கணாங் கயிறையும் சேர்த்து கொடுத்து விட்டு, என்னுடைய காலத்தில் ஜகாத் கொடுக்கும் பொழுது அந்த கயிறை விட்டு விட்டு ஒட்டகத்தை மட்டும் கொடுத்தால் அந்த மூக்கணாங் கயிறை ஏன் தரவில்லை என்று அவரோடு நான் யுத்தம் செய்வேன். அதனால கண்ணியமானவர்களே, ஜகாத் கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஜகாத் கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். தபரானியுடைய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மானிஉ ஸகாத்தி யௌமல் கியாமத்தி ஃபின்னார். ஜகாத்தை தடுக்கக்கூடியவர், ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடியவர் டைரக்டா நரகம் என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்கணும். தபரானியுடைய இன்னொரு ரிவாயத் வருது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா மனஅ கௌமுன் அஸ்ஸகா. எந்த கூட்டம் ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்களோ, இல்லா இப்தலாஹுமுல்லாஹு பிஸ்ஸினீன். அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான். மழை வராது கண்ணியமானவர்களே, வறட்சி ஏற்பற்றும், பஞ்சம் உருவாகும் ஊர்ல. தபரானியுடைய இன்னொரு ரிவாயத், இல்லா ஹபஸஹுமுல்லாஹு அன்ஹுமுல் கத்ர். மழையை பொழிய விடாமல் அல்லாஹ் தடுத்து விடுவான் ஜகாத் கொடுக்காவிட்டால். பயங்கரமான எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறானோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ, இவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், முழு பணமும் எனக்கு சொந்தமானது கிடையாது. அந்த பணம் முழுக்க எனக்கு சொந்தமானது கிடையாது. அதிலே அல்லாஹ் ஏழைகளுடைய ஒரு ஹக்கை வைத்திருக்கிறான். ஏழைகளுடைய ஒரு ஹக்கை வைத்திருக்கிறான். நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம், அந்த பணம் முழுமையாக எமக்கு சொந்தம் கிடையாது. அதிலே ஏழைகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கு சரியாக போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறான். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் பொழுது புகாரியுடைய ரிவாயத் வருது, சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். துஹது மின் அக்னியாஇஹிம் வ துரது அலா ஃபுகராஇஹிம். அவர்களிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜகாத்துடைய பணம் எடுக்கப்பட்டு அவர்களிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அது திருப்பி கொடுக்கப்பட வேண்டும்னா, ஜகாத் என்பது கண்ணியமானவர்களே, எங்களுடைய பணத்தில் 2.5% நாங்கள் ஒதுக்கி இதை ஏழைகளுக்கு கொடுப்பது தான் ஜகாத். ஜகாத் மூலமாக என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்குது?
ஏன் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கினான் என்றால், முதலாவது என்ன, உள்ளத்தில் இருந்து கஞ்சத்தனம் இல்லாமல் ஆகுது. செல்வந்தர்களுடைய உள்ளத்தில் இருந்து கஞ்சத்தனத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 கோடி இருக்குதுன்னு சொன்னால் 2.5 வீதம் 2.5 லட்சம் ஒரு ஜகாத் கடமையாகுது. 2.5 லட்சத்தை கொடுக்கிறேன்னு சொன்னா உள்ளம் எப்பயுமே விரும்பாது. 2.5 லட்சம் இவர் கட்டாயம் ஜகாத் கொடுக்க வேண்டும். இதை விட அதிகமாக ஜகாத் கடமையானா அதை விட அதிகமான அமௌண்ட் கொண்டு வரும். அப்ப கணக்கு பார்த்து 1 கோடி இருந்தால் 2.5 லட்சம் இவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆனால் மனசு வராது. ஆனால் அல்லாஹ் கொடுக்க சொல்லி இருக்கிறானே என்ற எண்ணத்தில் அதற்காக வேண்டி இவர் அந்த 2.5 லட்சத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தால், கண்ணியமானவர்களை, உள்ளத்தை விட்டு அல்லாஹ் கஞ்சத்தனத்தை இல்லாமலாக்குறான். ஜகாத்துடைய பிரயோஜனம் இதுதான். இரண்டாவது, ஏழைகளுடைய உள்ளம் குளிருது. ஏழைகள் சந்தோஷப்படுறாங்க. இன்று கண்ணியமானவர்களே, ஒரு நேர சாப்பாடுக்கு கூட இல்லாதவர்கள் இந்த ஊரிலும் இருக்கிறார்களே, அதை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு அவர்கள் கடன் எடுக்கிறாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுது. இப்படி ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஜகாத்துடைய நோக்கம் இங்க வருது. அடுத்து கண்ணியமானவர்களே, அல் முசாவாத், ஜகாத்துடைய பிரயோஜனம் என்ன? எல்லோருக்கும் மத்தியில் சமத்துவம் ஏற்படுது. ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் ஆகுது. ஜகாத் சரியான முறையிலே நிறைவேற்றப்பட்டால் ஊரிலே ஏழைகள் இருக்க மாட்டார்கள். ஊரிலே ஏழைகள் இருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்தது ஊர்ல இந்த திருடு இல்லாமல் ஆகுது. திருடுறது என்னத்துக்கு? சாப்பாடு இல்ல, பஞ்சம் காரணமாகத்தான் மக்கள் திருட ஆரம்பிக்கிறாங்க. மனிதன் திருடுறான் தன்னுடைய தேவையை போக்கிக் கொள்றதுக்கு இல்ல, அதனால திருடுறான். ஜகாத் சரிவர நிறைவேற்றப்பட்டால் இந்த திருடு ஊரை விட்டு இல்லாமல் ஆகுது. அடுத்த முக்கியமான ஒரு ஹிக்மத் தான், யார் ஜகாத் கொடுக்கிறாரோ அவருடைய பணத்தில் அல்லாஹ் பரிசுத்தத்தை ஏற்படுத்துகிறான். நல்லா கவனிங்க, யார் ஜகாத் கொடுக்கிறாரோ, இந்த வருஷம் 1 லட்சம் அவர் ஜகாத் கொடுத்தால் அடுத்த வருஷம் அல்லாஹ் அதை விட கூட்டித்தான் கொடுக்கிறான். ஜகாத் கொடுக்கிறனால பணம் குறைதில்லை. கண்ணியமானவர்களே, பணத்தை அல்லாஹ் இரட்டிப்பாக பல மடங்காக பரக்கத் செய்கிறான். அடுத்த வருடம் வரும் பொழுது போன வருடம் 1 லட்சம் கொடுத்தவர் இந்த வருஷம் 5 லட்சம் கொடுக்கிறாரு. ஜகாத்துடைய பரக்கத் இது. அடுத்த மிக முக்கியமான ஹிக்மத் தான் சத்துல் ஃபக்ர், வறுமை இல்லாமலாக்கப்பட வேண்டும். ஜகாத்தின் மூலமாக வறுமை இல்லாமலாக்கப்பட வேண்டும். ஜகாத் கொடுக்கிறோம் கண்ணியமானவர்களே, ஜகாத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மெத்தட்ல ஜகாத் கொடுக்கிறாங்க. தனிநபருடைய ஜகாத் இருக்குது, கூட்டு ஜகாத் என்று இருக்கிறது. கண்ணியமானவர்களே, தனிநபர் ஒருத்தர் அவருடைய வியாபார பொருட்களையோ அவருடைய அந்த ஜகாத்துடைய எல்லா விஷயத்தையும் ஸ்டாக் பார்த்து கடைசியில் 1 லட்சம் அவருடைய பணத்தில் இருந்து ஜகாத் கொடுக்கணும் என்று சொன்னால், சிலர் என்ன செய்யறாங்க, அந்த 1 லட்சத்தை அப்படியே எடுத்து முழுமையாக ஒரு ஏழைக்கு கொடுக்கிறாங்க. சிலர் என்ன செய்யறாங்க, அந்த 1 லட்சத்தை பல பங்காக பிரித்து பலருக்கு கொடுக்கிறாங்க. பல விதத்தில் ஜகாத்துகள் கொடுக்கப்படுது. சில நேரத்தில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்பதாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களை, இது ஜகாத் நிறைவேறும் தான், ஆனால் வறுமை ஒழியுமா இல்லையா என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஜகாத்துடைய நோக்கமே என்ன? சத்துல் ஃபக்ர், வறுமை அடியோடு இல்லாமல் ஆகணும். இந்த வறுமை ஒழிய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது. இந்த ஊர்லையும் ஆரம்ப காலத்தில் அது செய்யப்பட்டது. அந்த முறையை செய்ததின் காரணமாக அதன் மூலமாக யாரெல்லாம் பலன் அடைந்தார்களோ இன்றும் துஆ செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுதான் கண்ணியமானவர்களை கூட்டு ஜகாத். தனிநபருடைய ஜகாத் என்று இருக்குது, கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஜகாத்துடைய முக்கியமான நோக்கம் சத்துல் ஃபக்ர், வறுமை என்பது இல்லாமலாக்கப்பட வேண்டும். அந்த வறுமை எப்பொழுது இல்லாமலாக்கப்படும்? இந்த கூட்டு ஜகாத் மூலமாக. கூட்டு ஜகாத் என்ன? அதுக்கு முறை இருக்குது. உதாரணமாக ஊர்ல இந்த ஜகாத்துக்காக வேண்டிய ஒரு கமிட்டியை நியமிப்பாங்க, ஒரு குழுவை நியமிப்பார்கள். அந்த குழு அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜகாத்தை கலெக்ட் பண்ணக்கூடியவர்கள் அதிலிருந்து 1 ரூபா கூட தன்னுடைய சொந்த தேவைக்கு எடுக்கக்கூடாது, ரோல் பண்ணக்கூடாது. எதற்காக வேண்டி எடுக்கிறோமோ அதுக்காக வேண்டி அப்படியே பாதுகாக்கப்படணும்.
இப்போ ஊர்ல என்ன செய்வாங்க, ஊர்ல யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க தகுதி என்ற லிஸ்ட இந்த கமிட்டி எடுப்பார்கள். உதாரணத்துக்கு ஊர்ல 100 செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அந்த 100 பேரும் ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள் என்று தெரிந்தால் இந்த கமிட்டி என்ன செய்வாங்க, அந்த 100 பேரிடத்தில் சென்று அவர்களுடைய ஜகாத் எவ்வளவு வாஜிப், அவர்களுடைய சொத்திலிருந்து எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும் என்று சொல்லி எல்லா செல்வந்தர்கள்ட்ட உள்ள பணத்தை இவர்கள் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணினா கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர்கிட்ட 1 லட்சம் அப்படின்னு எடுத்தால் அதை விட அதிகமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமான ஜகாத்துடைய அளவு. ஒருத்தர்கிட்ட 1 லட்சம் என்று எடுத்தால் 100 பேர்கிட்ட சுப்ஹானல்லாஹ் 1 கோடி. கண்ணியமானவர்களே, 1 கோடி அப்படியே அந்த கமிட்டி இடத்திலே வரும். பிறகு இந்த கமிட்டி என்ன செய்வாங்க, யாரு ஜகாத் எடுக்க தகுதி என்ற ஒரு லிஸ்டை தயாரிப்பார்கள், தேடி பார்ப்பார்கள், அலசி ஆராய்வார்கள். கண்ணியமானவர்களே, ஜகாத் எடுக்க தகுதியால் குர்ஆன் 8 கூட்டத்தை பற்றி பேசுகிறது. அதை நான் பிறகு சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த இப்படி லிஸ்டை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு ஊர்ல ஜகாத் எடுக்க தகுதியானவர்கள் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த 100 பேருடைய லிஸ்ட இந்த கமிட்டி எடுப்பார்கள். எடுத்து என்ன செய்வாங்க, இவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, இவர்களுக்கு என்னென்ன விடயங்கள் செய்ய முடியும் என்று கலந்தாலோசித்து அவர்களுடைய அந்த வறுமையை முழுமையாக அடைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லி மொத்தமாக கொடுப்பார்கள். கண்ணியமானவர்களே, லிஸ்ட்ல 100 பேர் இருந்தால் 100 பேருக்கும் அதே வருஷம் கொடுக்கணும் என்ற அவசியம் கிடையாது. அந்த 100 பேர்ல ஒரு 10 அல்லது 20 பேரையோ நாங்கள் எடுத்து அவர்களுடைய தேவையை முழுமையாக நாங்கள் நிறைவேற்றி விட்டால் லிஸ்ட்ல 20 பேர் குறைவாங்க, மீதி 80 பேர். அடுத்த வருஷம் இன்னும் 20. இப்படி போக்குல 5 வருடமாக கூடிய நேரத்தில் ஊர்ல ஜகாத் எடுப்பவர்கள் இல்லாமலாகிடுவாங்க. கண்ணியமானவர்களே, ஊர்ல ஏழைகள் இருக்க மாட்டார்கள். இஸ்லாம் ஒரு முறையை சொல்லித் தருகிறது. இந்த கூட்டு ஜகாத் மூலமாக யாராவது ஒருத்தர் தீராத கடன்ல இருக்கிறார், 5 லட்சம் 10 லட்சம் கடன் கொடுக்க இயலாம இருக்கிறாரா, இவர்களை அடையாளம் கண்டு இந்த கூட்டு ஜகாத் மூலமாக முழு கடனையும் அடைக்க வைக்கலாம். தீராத நோயில் இருக்கிறாரு, கிட்னி ஃபெயிலியர் அல்லது சுகர் அல்லது வேறு வேறு பயங்கரமான நோய் இருக்குது, அதற்கு ஆபரேஷன் செய்வதற்கு 10 லட்சம் தேவையா, அழகாக அவர்களை அடையாளம் கண்டு இந்த ஜகாத்துடைய பணத்திலிருந்து முழு அமௌண்ட்டையும் கொடுக்கலாம். சிலர் இருக்கிறாங்க, தொழில் இல்ல, நிரந்தர தொழிலை கூட்டு ஜகாத்தின் மூலமாக ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். இந்த வருஷம் யாருக்கு கொடுக்கப்படுதோ ஒரு 20 பேரை சூஸ் பண்ணி நாங்கள் ஜகாத்தை முழுமையாக கொடுத்தால் அடுத்த வருடம் அந்த ஜகாத் எடுக்கிற லிஸ்ட்ல இந்த 20 பேர் இருக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல அவர்கள் ஒட்டோவாக வந்து விடுவார்கள். இதுதான் கூட்டு ஜகாத்துடைய முக்கியத்துவம். கண்ணியமானவர்களை, பலன் இதுதான். விதவைகள் ஊர்ல இருப்பாங்க, அவர்களுக்கு ஏதாவது மெஷின் போன்ற விடயங்களை இந்த கூட்டு ஜகாத் மூலமாக வாங்கி கொடுக்கலாம். இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. சில குமரு பெண்கள் திருமணமாகாம இருப்பாங்க, எவ்வளவு நடந்தும் ஏன் திருமணம் ஆகிறேன்னு சொன்னா நகை வாங்கணும், அப்படி செலவுகள் இருக்குது. இந்த கூட்டு ஜகாத் மூலமாக பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவர்களுடைய திருமணத்தை நிறைவேற்றிவிட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணியமானவர்களே, நிரந்தர தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்படி பல விடயங்கள் இந்த கூட்டு ஜகாத்தின் மூலமாக சாதித்து காட்ட முடியும். இப்படி செய்யும் பொழுது ஊர்ல ஜகாத் எடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக மாறிவிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் இப்படியாப்பட்டவர்களாக ஆக்குவானாக. ஆக கண்ணியமானவர்கள், இப்ப இந்த ஜகாத் எடுப்பதற்கு தகுதியார், யாருக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும்? சூரா தௌபாவுல் அல்லாஹ் 8 கூட்டத்தாரை பற்றி கூறுகிறான். إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل. 8 கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். இந்த 8 கூட்டத்தார் உடைய கேட்டகரியில யாரெல்லாம் வருவார்களோ இவர்களுக்கு தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். முதலாவது அல்லாஹ் சொல்றா யார? ஃபுகரா, ஏழைகள். ஏழைகளுக்கு ஜகாத்தை கொடுங்க. அல்லாஹ் ஃபர்ஸ்டா சொல்றது ஃபுகரா. இரண்டாவது சொல்ற அல்லாஹ் மசாக்கீன், மிஸ்கீன். ஆரம்பத்துல ஃபகீர், இரண்டாவது மிஸ்கீன். 2 பேரும் ஏழைகள் தான். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல ஏன் பிரித்து கூறுகிறான்? ஃபகீர் என்று சொல்லிட்டு மிஸ்கீன் என்ற வார்த்தை அல்லாஹ் அடுத்து கூறுறானே, என்ன காரணம்னா 2க்கும் வித்தியாசம் இருக்குது.
முதலாவது ஃபக்கீர்னா யாரு? கிதாபில் எழுதுறாங்க ஏழை அப்படின்னா பரம ஏழை. எப்படியாப்பட்டவர்? லா யம்லிகு நிஸ்ஃப ஹாஜாதிஹி. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு இவருடைய தேவை 1000 ரூபான்னு வச்சு, உதாரணத்துக்கு 1000 ரூபா போதாது இந்த காலத்தில். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பாடு அதோட தேவைகள் போகணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு குறைந்தது 2500 ரூபா வேணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விலைவாசி கூட. ஒரு நேர சாப்பாடுக்கே 1000 ரூபா போகுது. கண்ணியமானவர்களே, 2500 ரூபா விட்டு விடுவோம், 1000 ரூபா என்று நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு இவருக்கு 1000 ரூபா தேவை, தன்னுடைய தேவைகள் பூர்த்தியாக. ஆனால் இந்த 1000 ரூபா தேவைத்தான், ஆனால் இவர் சம்பாதிக்கிறாரு அரைவாசி கூட பூர்த்தி ஆகுது இல்லை. 500 ரூபா கூட சம்பாதிக்க கஷ்டமாக இருக்குது. 500 ரூபா கூட 500 ரூபாட அளவுக்கு கூட தேவை பூர்த்தி ஆகுது இல்லை. இவருக்கு தான் ஃபக்கீர்னு சொல்லப்படும். அரைவாசி கூட பூர்த்தி ஆகுது இல்லை. ஒரு நாளை கஷ்டப்பட்ட ஒரு 300 ரூபா தான் சம்பாதிக்கிறார். எந்த மூளைக்கு கண்ணியமானவர்களே 300 ரூபா ஒரு நாளைக்கு? 300 ரூபா 500 ரூபா எந்த மூளைக்கு? சில இடங்களில் சம்பளம் அப்படித்தான். இவர் ஃபக்கீர் என்ற லிஸ்டுக்குள்ளால வருவார்கள். மிஸ்கீன் என்று சொன்னால் ஹுவல்லதி யம்லிகு நிஸ்ஃப ஹாஜாதிஹி வலா யக்முலு ஜமீஅ ஹாஜாதிஹி. தன்னுடைய தேவையில அரைவாசி பூர்த்தியாகும், ஆனால் முழுமையாக பூர்த்தியாகாது. 1000 ரூபா ஒரு நாளைக்கு தேவைண்டா 500 ரூபாட அளவுக்கு தேவை பூர்த்தியாகும், ஆனால் முழுமையாக பூர்த்தி ஆகாது. இவருக்கு தான் மிஸ்கீன் என்றது. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபக்கீர்னு சொன்னால் 500 ரூபாட அளவுக்கு கூட தேவை பூர்த்தி ஆகாதவர். மிஸ்கீன் என்று சொன்னால் அரைவாசி அளவு 500 ரூபாக்கு தேவை பூர்த்தி ஆகுது, ஆனால் இவருடைய தேவை 1000 ரூபா, ஆனால் மீதி அரைவாசி கஷ்டப்படுறாரு. இந்த கூட்டத்தாருக்கு ஜகாத் கொடுக்கும்படி அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இந்த கேட்டகரியில் எத்தனையோ பேர் வருவாங்க. நாள் சம்பளம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டகரிக்குள்ளால வருவார்கள். மாணவர்கள் இருக்கிறாங்க, படிப்பதற்கு இன்னும் தாய் தந்தையுடைய செலவில் தான் படிக்கிறார்கள். இவர்கள் போயிட்டு வாரத்துக்கே சில நேரம் அந்த வாகனத்துக்கே ஒரு அமௌண்ட் போகுது. இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, இவர்களும் இந்த கேட்டகரிக்குள்ளால வருவார்கள். ஊர்ல அதிகமான ஏழைகளை எடுத்தால் இந்த 2 கேட்டகரியில தான் இருப்பாங்க. சொல்லுங்க கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு 2500 ரூபா தேவை, எவ்வளவு கிடைக்குது யோசித்து பாருங்கள். 1000 ரூபா தான் மேக்சிமமா ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் இவர் ஃபக்கீர். கண்ணியமானவர்களே, 2500 ரூபாண்டா அரைவாசி கூட பூர்த்தி ஆகாதவர். இந்த கூட்டத்தாருக்கு கொடுக்கும்படி இஸ்லாம் வலியுறுத்துகிறது. 3வது கூட்டம் யார்? அல் ஆமிலீன அலைஹா. இந்த ஜகாத் எடுப்பதற்காக வேண்டி, அதாவது வசூல் செய்யறவங்க. நான் கூட்டு ஜகாத்துடைய விஷயத்தை பேசினேன். இந்த பணத்தை, இந்த ஜகாத்தை எடுப்பதற்காக யாரெல்லாம் அந்த குழுவில் இருக்கிறாங்களோ, வலவ் கான கனியன், அவர் பணக்காரராக இருந்தாலும் வசூல் என்ற அடிப்படையில் ஜகாத்துடைய ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்? ஜகாத் கலெக்ட் பண்றது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. ஒவ்வொரு வீடாக போயிட்டு அந்த செல்வந்தர்களை பிடித்து உங்கள்கிட்ட சொத்துக்கள் எவ்வளவு ஃபுல் எல்லா விஷயத்தையும் எடுத்து அதுல ஜகாத்துடைய அளவு இவ்வளவு தான் என்று கல்குலேட் பண்ணி அதை எடுத்து பிறகு அதை யாரெல்லாம் ரெசிட் உடைக்கிறார்களோ, பிறகு அந்த பணத்தை யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்களோ, இவர்கள் எல்லாம் இந்த ஆமிலூன அலைஹா வசூல் என்ற கேட்டகரிக்குள்ளால் வருவார்கள். இவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். 4வது அல்லாஹ் கூறுகிறான், வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக இஸ்லாத்துக்குள்ளால வந்திருப்பாங்க, இவர்களுக்கு ஜகாத்துடைய அமௌண்ட் கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களை, ஏன்று சொன்னால் சில நேரம் இஸ்லாத்துக்கு வரும் பொழுதே அவர்களுடைய குடும்பத்தாரை எதிரிகளாக இருப்பார்கள், எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஏழைகளாக ஒன்றும் இல்லாமல் வந்திருப்பார்கள். இவர்களுக்கு நாங்கள் அழகான முறையில் ஜகாத்துடைய அந்த பணத்தில் ஒரு அமௌண்ட்டை இவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தை குளிர வைக்க வேண்டும். இந்த இடத்துல சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த முஅல்லஃபத்தி குலூபுஹும் என்ற வார்த்தையை தவறாக விளங்கி பலர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால் பல இடங்கள்ல நடக்குது. பிராக்டிக்கலா நான் பேசுகிறேன். என்னன்னா, யாராவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர இருக்கிறாங்க, இந்த ஜகாத்துடைய ஒருத்தர் நினைக்கிறாருன்னா இந்த ஜகாத்துடைய பணத்தை அவருக்கு கொடுத்தால் அவர் இஸ்லாத்துக்குள்ளால வந்துருவாரு. அவர் இன்னும் முஸ்லிமாக அல்ல, காஃபிராகத்தான் இருக்கிறாரு. இந்த ஜகாத், இந்த முஅல்லஃபத்தி குலூப் என்ற கேட்டகரியில உள்ள அந்த பணத்தை அந்த காஃபிருக்கு கொடுத்து அவரை இஸ்லாத்துக்கு எடுக்க நினைக்கிறார். கண்ணியமானவர்கள், இது ஹராம். இஸ்லாம் இதை தடுக்குது.
யார் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்களோ, கலிமாவை சொல்லி யார் வந்துட்டார்களோ இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டுமே தவிர கொடுக்கிறதுனால அவர் இஸ்லாத்துக்கு வருவார் என்ற எண்ணத்தில் ஜகாத்துடைய பணத்தை கொடுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அப்ப சிலர் கேட்கலாம், ஹுனைனுடைய யுத்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா காஃபிர்களுக்கு 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். சஃப்வான் இப்னு உமையாக்கு 100 ஒட்டகத்தை கொடுத்தார்கள். அதுக்கு பொறுத்தன் இஸ்லாத்துக்கு வந்தாரு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை சஃப்வான் இப்னு உமையாக்கு கொடுத்தார்கள் தான். எந்த பணத்திலிருந்து கொடுத்தார்கள்? யுத்தத்துடைய கனிமத்துடைய பணத்திலிருந்து தான் கொடுத்தார்களே தவிர ஜகாத்துடைய பணத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. இதைத்தான் சிலர் ஆதாரம் பிடிக்கிறாங்க. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்ட சமயம் என்ன சொன்னார்கள்? இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஅஸன அல்லாஹு பில் இஸ்லாம். நாங்கள் மிக இழிவானவர்களாக இருந்தோம், அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக கண்ணியப்படுத்தினான். இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு ஜகாத்துடைய பணம் கொடுக்கப்பட வேண்டும். காஃபிர்களுக்கு ஜகாத்துடைய பணம் கொடுக்கப்படக்கூடாது, கொடுக்கப்பட முடியாது. அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், வஃபிர் ரிகாப், அடிமைகள். இவர்கள் இந்த காலத்தில் இல்ல, அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இவர்கள் இருந்தார்கள். அப்படி என்றால் எஜமான் சொல்லுவாரு, எனக்கு இந்த அமௌண்ட்டை நீ கலெக்ட் பண்ணி தந்துட்டேன்டா உன்னை நான் விடுதலை செய்கிறேன். பிறகு அந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி இவர் கஷ்டப்படுவார். இப்படியாப்பட்ட அடிமைகளுக்கு அவர் விடுதலை ஆகுவதற்காக வேண்டி அந்த ஜகாத்துடைய அமௌண்ட்டை கொடுத்து அவரை விடுதலை செய்ய வைக்கலாம். இந்த காலத்தில் இந்த அடிமை என்பது கிடையாது. அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், வல் காரிமீன், கடனாளிகள். தீராத கடன்ல இருக்கிறாங்க. 10 லட்சம் 15 லட்சம் கடன் கொடுக்க முடியாது. கடனாளி வீட்டுடைய கதவை வந்து தட்டுகிறார். இன்று நாளை கொடுக்காவிட்டால் இவருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. இப்படியாப்பட்ட தீராத கடனாளிகள் யாராவது இருந்தால் இந்த ஜகாத்துடைய அமௌண்ட்ல இருந்து அவருடைய கடனை முழுமையாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹ் இதையும் வலியுறுத்துகிறான். இந்த எல்லா விடயங்களும் நடக்கணுமா? கூட்டு ஜகாத் அவசியம். கண்ணியமானவர்களே, இதன் மூலமாகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் திருப்தியாக செய்ய முடியும். இந்த கடன் என்று வரும் பொழுது முக்கியமான ஒரு சட்டம் இருக்குது. நாங்கள் உதாரணத்துக்கு, நான் இன்னொருத்தருக்கு ஜகாத், அதாவது எனக்கு ஜகாத் கடமையாகிருச்சு, நான் ஏழைக்கு கொடுக்கிறேன். அந்த ஏழை எனக்கு ஒரு அமௌண்ட் கடன் தர இருக்குது, அவர் எனக்கு கடன் தர இருக்குது. நான் நினைக்கிறேன், அவர் எனக்கு கடன் தர இருக்குது, நான் ஜகாத் கொடுக்கிறேன் தானே, அந்த ஜகாத்து கொடுக்கிறதுக்கு பதிலாக அந்த கடனை கழித்துக் கொள்வோம். இப்படின்னு யாராவது நினைத்தால் இது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத்துக்கு முரணான விடயம். ஜகாத் கடமையாகுது, ஒருத்தருக்கு கொடுக்கிறாரு, அவருக்கு கொடுக்கும் பொழுது என்னது, ஜகாத்தை கொடுக்கிறாரு இல்ல, அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க எனக்கு கடன் தர இருக்குது, அதை நான் ஜகாத்ல கழிச்சுக்கிறேன் என்று கழிப்பது இஸ்லாத்துக்கு முரணான விடயம். நன்றாக இதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடியவர்கள். இவர்களும் இந்த காலத்திலே கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில யார் யுத்தம் செய்கிறார்களோ, வலவுக்கான கனியன் கிதாப் எழுதுறாங்க, அவர் பணக்காரராக இருந்தாலும் யுத்தம் செய்கிறார் என்ற அடிப்படையில் ஜகாத்துடைய ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். 8வதாக அல்லாஹ் கூறுகிறான், வபுனு சபீல், பிரயாணி. தூரத்துல இருந்து வந்திருக்கிறாரு, வந்த இடத்துல திரும்பி போறதுக்குரிய ஏற்பாடுகள் அவருக்கு இல்லை, திரும்பி போறதுக்குரிய வசதி இல்லாமல் ஆகுது. அவர் ஊரிலே பணக்காரராக இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், அவர் பிரயாணத்துக்கு தேவையான அளவு ஜகாத்திலிருந்து கொடுக்க வேண்டும். ஊர்ல ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருக்கு பேட்டு கேளாத ஒரு நிலைமை. காரணம் என்னன்னா, பணம் இல்லை. இந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு போய் சேரும் அளவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அமௌண்ட் ஜகாத்தின் மூலமாக கொடுக்க முடியும். இந்த 8 கேட்டகரி உள்ளுக்கு யாரெல்லாம் வருவார்களோ இவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்கும்படி இஸ்லாம் கூறுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ஊர்ல இந்த 8 கூட்டம் இருந்தால் அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும். சில நேரத்தில் 8 கூட்டமும் இல்லை, 6 கூட்டம் அல்லது 5 கூட்டம் இருக்கிறார்களா, பிரச்சனை கிடையாது. ஜகாத்துடைய அமௌண்ட்டை இந்த 5 கூட்டத்தாருக்கு பிரித்து கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, ஒரு கூட்டம் தான் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். ஒரு கூட்டமும் இல்ல, ஊர்ல ஜகாத்தை எடுப்பதற்கு தகுதி யாரும் இல்லையா, இந்த சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு ஜகாத்தை கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. முதல்ல
ஊரை தான் கவனிக்க வேண்டும். இந்த முறையில் இஸ்லாம் ஜகாத்தை பற்றி வலியுறுத்துகிறது. ஏராளமான மசாலாக்கள், ஏராளமான சட்டங்கள் இந்த ஜகாத்துடைய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விடயத்தையும் இந்த குறுகிய நேரத்திலே சொல்ல முடியாது. ஊர்ல கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட போய் இந்த ஜகாத்துடைய மசாலாக்களை கேட்டால் நிச்சயமாக அவர் தெளிவான பதிலை கூறுவார்கள். ஆகவே ரமலானை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அதிகமானவர்கள் இந்த ரமலானில் தான் ஜகாத்தை கொடுப்பார்கள். நான் சொன்ன பிரகாரம் ஊர்ல யாரெல்லாம் கஷ்டவாளிகள் இருக்கிறாங்களோ, சில நேரத்தில் கண்ணியமானவர்களே கேட்டால் அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்ல மாட்டார்கள். நான் ஹிக்மத்தான முறையில் வீடு தேடி போய் உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுக்கு எப்படி தொழில் எப்படி இருக்குது, வருமானம் எப்படி என்று ஹிக்மத்தான முறையிலே கேட்டால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இதைத்தான் வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் இந்த ஜகாத்தை கொடுத்தால் ஊர்ல அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துவார். யாரும் கஷ்டவாளிகள் இருக்க மாட்டார்கள். கூட்டு ஜகாத் மூலமாக வீடு இல்லையா, வீடுகளை கட்டி கொடுக்கலாம். தொழில் இல்லையா, தொழிலை செஞ்சு கொடுக்கலாம். கடன் இருக்கிறாரா, கடனை நிவர்த்தி செய்து வைக்கலாம். ஏராளமான திட்டங்கள் இந்த ஜகாத்தின் மூலமாக நாம் செய்ய முடியும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் இந்த ஊரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செழிப்பாக மாற்றுவானாக. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் சிறந்த முறையிலே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.